வாலிபர்கள் எல்லாம் அல்ல, பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எல்லாம் கூட மீலாது விழா தேவையா என்று நம்மை பார்த்து கேள்வி கேட்கிற ஒரு சூழல் இன்றைக்கு நெருங்கி இருக்கிறது. பிறந்த நாள் விழா தான், சந்தேகம் இல்லை. ஆனால் இதர பிறந்த நாள் விழாக்களை போல இது வீண் வேடிக்கையான பிறந்த நாள் விழா அல்ல. கேக் வெட்டுகிற விழா அல்ல, ஹாப்பி பர்த்டே சொல்லுகிற விழா அல்ல, மெழுகுவர்த்தி அணைக்கிற விழா அல்ல, வெறுமனே சாப்பிட்டு விட்டு கொண்டாடி போகிற விழா அல்ல. ஒரு தலைவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர்கள் விட்டு சென்ற வாக்கை, அவர்கள் வாழ்ந்து சென்ற வாழ்வை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற மீலாது விழாக்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய பல்வேறு பரிணாமங்களில் மீலாது விழாக்கள் நடத்தப்படுகிறது. சில இடங்களில் இது சமூக நல்லிணக்க விழா, சமய நல்லிணக்க விழா. சில இடங்களில் குழந்தைகளுக்கு போட்டிகள் நடத்தி வரலாற்றை மனப்பாடம் செய்ய வைத்து பரிசுகள் வழங்குகிற விழா. பல இடங்களில் ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை வழங்கும் விழா என்றெல்லாம் மீலாது விழாவிற்கு பல்வேறு பரிணாமங்கள் உண்டு. இது இதர பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தை போல நினைத்துக் கொள்ளுகிறார்கள். நாம கொண்டாடுறோமா இல்லையா? இன்னைக்கு பர்த்டே, வெட்டிங் டே, இதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு 10 மெழுகுவர்த்தியை பத்த வச்சுக்கிறான், நடுவில் ஒரு கேக்க வச்சுக்கிறான், கையில கத்திய தூக்கிக்கிறான், என்னமோ கசாப்பு கடையில் கடா வெட்ட போற மாதிரி கையை தூக்கிட்டு கேக்கு வெட்டுறான். ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்றதுக்கு முன்னாடி எரிகிற மெழுகுவர்த்தி எல்லாம் அணைத்து விடுகிறான். ஊதி எல்லா மெழுகுவர்த்தியும் அணைச்சிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூமா. அதாவது எரியாத ஒரு 10 விளக்கை எரிய வச்சுட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னாவது பரவாயில்ல. 10 பேர் வாழ்க்கையில நீ ஒளியூட்டி வைக்கிறாய், விளக்கேற்றி வைக்கிறாய், நீ வாழ்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது வெஸ்டர்ன்கான கண்டுபிடிச்சது. ஐரோப்பிய கலாச்சாரம், அமெரிக்க கலாச்சாரம் எப்படி இருக்கும்? உப்புன்னு ஊதி 10 பேர்த்து வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாவது நீ மேல வந்துருன்னு அர்த்தம். ஒரு ஈராக்கை நாசமாக்கி, ஒரு ஆப்கானை நாசமாக்கி, ஒரு பல்வேறு பகுதிகளை சுடுகாடாக்கி அவன் மேல வந்துடுற மாதிரி. என்ன அர்த்தத்துல கொண்டாடுறானே தெரியல. நான் சொல்ல வருவது, அப்படிப்பட்ட அர்த்தமற்ற பிறந்த நாள் கொண்டாட்டம் அல்ல மீலாது விழா. மீலாது விழாக்களில் யாரும் நாட்டியம் ஆடவில்லை, ஆர்கெஸ்ட்ரா நடத்தவில்லை, கச்சேரி நடத்தவில்லை, கேக்கு வெட்டவில்லை, மெழுகுவர்த்தி அணைக்கவில்லை, பிறந்த நாள் பாட்டு எதுவும் பாடவில்லை. மாறி மாறி உலகத்திலே கொண்டாடப்படுகிற எல்லா மீலாதுகளிலும் திரும்ப திரும்ப பேசப்படுவது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாக்கு, வாழ்வு, அவர்கள் சொல், செயல், அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்றவைகள், இவைகளை பற்றித்தானே பாடுகிறோம், பேசுகிறோம். எனவே வளரும் தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நாளாந்திர பிறந்த நாள் கொண்டாட்டங்களை போல அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாள். எல்லாருக்குமான மகிழ்ச்சி திருநாளை பிறந்த நாள் விழா என்று வைத்திருக்கிறோம். அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. விண்ணிலே இருந்து, மண்ணிலே இருந்து, புழு பூச்சியிலே இருந்து, அகில உலகத்தின் எல்லா படைப்பினங்களும் பெருமானாரால் மகிழ்ச்சி பெற்றது. எல்லாருக்குமே மகிழ்ச்சி என்கிற போது நமக்கெல்லாம் பன்மடங்கு மகிழ்ச்சி. காரணம், நாளைய சொர்க்கத்திற்கான கடவுச்சீட்டை நமக்கு பெற்றுத் தருவது காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் ஷஃபாஅத் என்கிற, சிபாரிசு என்கிற பெரும்பாக்கியத்தின் மூலம் தானே இந்த உம்மத்தின் பெரும்பகுதி சொர்க்கம் போக போகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக.